ரீசெண்டா நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் பத்தியும், டிவிகே கவர்மெண்ட் பத்தியும் நிறைய அலிகேஷன்ஸ் வச்சிருந்தாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து ஏன் வந்து ஜோசப் விஜய்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க? எலெக்ஷன் வின் பண்ணதுக்கப்புறம். ஏன் அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே வந்து ஜோசப் விஜய்னு போடாம வெறும் விஜய்னு வச்சீங்க அப்படிங்கிறது தான். அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் வந்து எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஒரு பொது வெளியிலயும் வந்துட்டு அவர் வந்து ஜோசப் விஜய் நான் இல்லைன்னு அவர் சொன்னதே கிடையாது. அது எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. பொதுவா வந்து நடிகர்களுக்கு வந்து ஒரு சின்ன நேம் வச்சுக்கணும். பெரிய பெரிய பேர் உள்ள நடிகர்கள்லாம் வந்துட்டு சின்ன நேமா வச்சுக்கிட்டு தான் அவங்க ஸ்டேஜ் நேமா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ரீசன். செகண்ட் வந்துட்டு இவரோட பேரே வந்து செபாஸ்டின் சைமன். ஆனா அவர் வந்து அதை காமிச்சுக்காம இத்தனை வருஷமா வந்துட்டு வெறும் சீமான் சீமான் சீமான்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்துட்டு மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காரு, ஏமாத்திட்டு இருக்காருன்னு நம்மளும் சொல்லலாம். அப்போ அவரு மேலேயே இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு அவர் மத்தவங்களை பிளேம் பண்றது, அதுவும் சீஃப் மினிஸ்டரை பிளேம் பண்றதுங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். செகண்ட் வந்துட்டு சீமான் வந்து நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயும் வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்ட், நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க கரெக்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் வந்து சீமானுங்கிற ஒரு இண்டிவிஜுவல். எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு நம்ம வளர்க்கலாம், என்ன விஷயத்துக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற சீமான் வந்துட்டு கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கீழே தான் கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறது தெளிவா தெரியுது. அவர் வந்து பேசுற விதத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ணாமலைங்கிற ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு, சீமானுங்கிற ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு. அண்ணாமலை எவ்வளவு கண்ணியமா பணிவா பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப காமா குவைட்டா சூதிங்கா தான் இருக்கும். ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா, ஃபார் திஸ் மேட்டர் அந்த கட்சியில இருக்க யார் பேசுறதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ஆவேசமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு கத்தி கத்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுறப்ப வந்துட்டு ஈஸியா வந்து மக்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கலாங்கிற ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க என்னவோ. அவர் வந்து எப்பவுமே கத்திக்கிட்டு அந்த கையில இருக்க ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, அவங்க சொல்றதுதான் கரெக்ட்ங்கிறது நம்ம நம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணைகளை தான் பேசுவாங்க. தயவு செஞ்சு என்ன ஃபேக்ட்ஸ் மட்டுமோ அதை மட்டும் நம்பி நாம் தமிழர் கட்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த கட்சிக்குள்ள இருந்த நிறைய பேரே வந்து எங்களுக்கு பொசிஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க சொல்ற விஷயத்த அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அப்படி இருக்கப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்துட்டு சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 18 year old பீப்புள் இனிமேல் யாரெல்லாம் ஓட் பண்ண போறீங்களோ கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி வந்துட்டு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா அந்த கட்சி விட்டு விலகி இருக்கிறதே ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் சீமான் இருக்க வரைக்கும். அவர் வந்து நக்கலா சிரிப்பாரு ஒரு இடத்துலயும். அதில் நீங்க நிறைய மீம்ஸா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தேவையற்ற விஷயம். அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் பேசுறப்பே வந்துட்டு கிளாப் பண்ணாங்கன்னா சுத்தி இருக்கவங்கள ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து கிளாப் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க பொலிட்டிஷியன் எங்க மற்றவங்கள, அதுவும் நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரை இழிவா பேசி இவ்வளவு கொச்சப்படுத்துற ஒரு பொலிட்டிஷியன் எங்க? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. தேங்க்யூ.